ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட்டை வச்சு டேஸ்டியான ஹல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஹல்வாவில் பீட்ரூட்டோட ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் கூட வராது. நார்மலாக இந்த ஹல்வா பண்ணும்போது பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை ஃபில்டர் பண்ணி அதில் உள்ள சக்கையெல்லாம் வேஸ்ட்டில் போட்டுட்டு அந்த ஜூஸை வச்சு தான் இந்த ஹல்வா பண்ணுவாங்க. அப்போ அந்த சக்கையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் பொடி பொடியாக கட் பண்ணி இதை கொதிக்க வச்சு இந்த ஜூஸில் நம்ம இன்றைக்கி ஹல்வா பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக துவரம் வைக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ஒரு பேனில் போட்டுடலாம். போட்டுட்டு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுக்க போகிறேன். அது இந்த கப்பில் தான் அளக்க போகிறேன். அதனால் இந்த கப்புக்கு 4 கப்பு தண்ணீர் ஊற்றிடலாம். இந்த பீட்ரூட்லேயே ஊற்றிடலாம், ஏன்னா இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். 4 கப்பு தண்ணீர் ஊற்றியாச்சு. இதை இனி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். பீட்ரூட் குக் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கிடணும். எந்த பேனில் அல்வா கிண்ட போகிறோமோ அந்த பேனில் ஒரு 1/4 கப்பு நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணீர் எடுத்த அதே பாத்திரத்தில் கோதுமை மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ சூடான நெய்யில் போட்டு நல்லா வறுத்துடலாம். 1/4 கப்பு நெய் ஊற்றிருக்கிறதுனால தான் இது ட்ரையாகவே இருக்குது. 1/2 கப்பு தான் ஊற்றணும் நெய். நான் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் ஊற்றிருக்கேன். 1/2 கப்பு ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக நமக்கு கிடைக்கும். ஆனால் லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் தான் இந்த மாவு இருக்கணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துன்னா ஒரு 1/2 கப்பு நெய் ஊற்றிருங்க. கொதிக்க வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸை இந்த மாவுலையே ஊற்றிடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே நெய் 1/2 கப்பு ஊற்றிட்டோம்னா அது லிக்யூடாட் வந்துடும் நமக்கு அந்த மாவு. அப்போ நமக்கு இந்த தண்ணீரை ஊற்றும்போது கட்டி பிடிக்காது. அதனால தான் நான் 1/2 கப்பு நெய் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த கொதிக்க வச்ச பீட்ரூட் ஜூஸை ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும், பீட்ரூட்டோடி ஊற்றிடக்கூடாது. கொதிக்க வச்ச தண்ணீர் ஊற்றுனதுனால மாவு சீக்கிரமாக திக்காயிரும். 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால 2.5 கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சீனி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த பேட்டர் கொஞ்சம் லூஸ் ஆட் வரும். ரெண்டரை கப்பு சீனியையும் நம்ம இப்போ போட்டுட்டோம். சீனி நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். இப்போது ஃப்ளேவருக்காக வேண்டி 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுடலாம். நல்லா கொதித்ததுனால பழையபடியும் திக்காயிட்டே இருக்குது. நல்லா கொதித்து மாவு நல்லா ஷைனிங்காக ஆயிட்டு. பீட்ரூட் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அல்வா பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே கேட்கக்கூடியதே ஸ்நாக்ஸை தான் கேட்பாங்க. அதனால் எல்லா வீட்லேயுமே ஸ்நாக்ஸ் வாங்கி ரெடியாக தான் போட்டிருப்போம். நம்ம இப்போ கடைகளில் இருந்து அல்வாவோ மைசூர் பாக்கோ எது வாங்கினாலுமே அதில் நிறைய நெய், டால்டா எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே குயிக்காக எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செய்து வச்சுக்கலாம். நல்ல திக்காயிட்டே இருக்குது. அதனால் நான் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கத்தான் மாவு நல்லா குக் ஆகும். இது ஒரு 1/2 ஹவர் ஆகும் இந்த அல்வா செய்யறதுக்கு. அடுத்ததும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இதில் பீட்ரூட் ஜூஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு கலரே தேவையில்லை. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும். 3வதும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதோட போதும். இப்போது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அல்வாவை இறக்கணும்.
நெய்யில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையெல்லாம் போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து இந்த அல்வாவை ஊற்றிடலாம். சூடோடையே இந்த அல்வாவை ஊற்றிடணும். இது அப்படியே ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து டிமோல்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். நல்ல கலர்ஃபுல்லான அல்வா ரெடி ஆயிட்டு. நம்ம சேனலில் ஏற்கனவே 2 அல்வா ரெசிபி செய்திருக்கோம். ஒன்று வந்து கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்திருக்கோம். இனி ஒன்று வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஒரு அல்வா செய்திருக்கோம். 2 அல்வாவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த அல்வாவில் நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய டேட்ஸ் போடலாம், கிஸ்மிஸ் போடலாம், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.